இக்கதை எனக்கும் என்னுடைய கல்லூரி ஆசிரியை ஷர்மிளாவிற்கும் நடந்த பயணம். நான் கோவை ஏர்போர்ட் அருகில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயின்று வந்தேன். 8 வருடங்களுக்கு முன். கல்லூரி பெயர் குறிப்பிடவில்லை. அப்போது எனக்கு ஆட்டோகேடு எனும் சப்ஜெக்ட்க்கு ஆசிரியையாய் வந்தவள் தான் ஷர்மிளா. நல்ல உயரம், நல்ல கலர், ஒல்லியாக இருப்பாள். கல்லூரி நாட்களில் அவள் மீது எந்தவொரு ஈர்ப்புமில்லை. இப்போதுதான் ஒரு 3 வருடமாக பெண்களுடன் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ஷர்மிளாவை என் வீட்டிற்கு அருகில் உள்ள வார சந்தையில் பார்த்தேன். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியவில்லை. கல்லூரி நாட்களில் கண்டதை விட நல்ல அழகாயிருந்தாள். முதல் நாள் சந்தையில் பார்த்தும் பேசவில்லை. அடுத்த வாரம் அதே நேரத்தில் சந்தைக்கு சென்றேன். அவளும் எப்போதும் அதே நேரத்தில் தான் வருகிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். அன்றிலிருந்து சரியாக 3வது வாரம் அவளிடம் எப்படியாவது பேசி நம்பர் வாங்கிவிட வேண்டுமென்று திட்டம் தீட்டி சந்தைக்கு சென்றேன். அவள் முன் 2-3 தடவை கிராஸ் செய்தும் அவள் கண்டுகொள்ளவில்லை. மகூம், இது சரி வராது தரணி, நீயே போய் பேசிடு என்று எனக்கு நானே தைரியம் வர வைத்து ஒரு வழியாக பேசினேன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க யாரு? ஹலோ மேம், நிஜமா என்ன தெரியலையா? மகூம், தெரியலையே. ஐயோ மேம், நான் தான் தரணிதரன், 2016 பேட்ச் உங்க ஸ்டூடெண்ட். ஹே தரணி, நீயா? எப்பிடிடா இருக்க? ஆளே ரொம்ப மாறிட்ட, மீச தாடின்னு. பின்ன உங்கள மாறியே இளமையாய் இருக்க முடியுமா என்ன? 8 வருஷம் ஆகுது. ஆனா காலேஜ்ல பார்த்தத விட இன்னும் அழகா இருக்கீங்க. எப்படி மேம்? எந்த ஒரு பெண்ணும் இப்படி சொன்னால் அவர்களுக்கு ஒரு அலாதி இன்பம். அப்படிதான் ஷர்மிளாவும் நான் இதனை சொல்லியதும் அவள் முகத்திலிருந்து வந்த வெட்கமும் அந்த புன்னகையும் நான் சொல்லுவதை அவள் ரசிக்கிறாள் என்பதை உணர்த்தியது. ஷர்மிளா, டேய் தரணி, சும்மா சொல்லாதடா. பாரு, 34 வயசாச்சு, சின்னதா ஒரு குட்டி தொப்பை கூட போட்டுட்டேன் இப்போ என்று குனிந்து அவள் வயிற்றை பார்த்தபடி சொல்ல, அன்றைய தினம் ஷர்மிளா சேலை அணிந்திருந்தாள். மேம், இப்படிலாம் உங்க அழகையும் உடம்பையும் மெயின்டைன் பண்றீங்க. சீ போடா, ரொம்ப மாறிட்ட. பின்ன இவளோ அழகா இருக்க பொண்ணை யாருதான் ரசிக்க மாட்டா? என்னாலலாம் முடியாதுப்பா. டேய் போதும் போதும், நாம சந்தையில இருக்கோம் என்று கூறினாள். ஆமா தரணி, நீ என்ன பண்ற? நான் குவாலிட்டி என்ஜினியர் ஆக ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். நீங்க எங்க இப்போ ஒர்க் பண்றீங்க? நான் இன்னும் அதே காலேஜ் தாண்டா. சரி தரணி, பாப்போம் என்று சொல்லிவிட்டு ஷர்மிளா கிளம்ப, நான் அவளை வச்ச கண் வாங்காமல் பார்க்க, பிறகு அவள் சென்றதும் காய்கறி வாங்கிவிட்டு வீடு திரும்பினேன். அன்றிலிருந்து இருவரும் பார்த்தால் சிறு புன்னகை செய்வோம். ஒரு நாள் அதே வார சந்தையில் இருவரும் சந்தித்து எப்பவும் போல புன்னகை செய்ய, டேய் தரணி என்ற ஷர்மிளாவின் குரல். நான் ஹா, சொல்லுங்க மேம். டேய் தரணி, நம்ம காலேஜ்ல அட்மிஷன் போயிட்டு இருக்குடா. யாராவது இருந்தா சொல்லு, ஒரு ஆளுக்கு 5000 வாங்கி தரேன். மறக்காம சொல்லு தரணி. நான் சிரித்துக்கொண்டே, என்ன மேம், நான் கஷ்டப்பட்டது போதாதா? டேய் படவா என்று குறும்புடன் ஷர்மிளா சொல்ல, மேம் நான் சும்மாதான் சொன்னேன். இவளோ அழகான பொண்ணு இருக்க காலேஜ்ல பசங்களை சேர்த்து விடாம இருப்பேனா? பாரா, அப்படி சார், எந்த பொண்ணை பார்த்தீங்களாமா? எந்த பொண்ணை பார்க்கணும்? என் கண் முன்னாடி இவளோ அழகா நிக்கிற ஷர்மிளா. இந்த ஒரு காரணம் போதாதா? அது சரி, ஒரு மார்க்கமாதாண்டா பேசுற. சீச்சி, எல்லார்கிட்டையும் இல்ல, உங்க கிட்ட மட்டும் தான் மேம். சரி தரணி, உன்னோட நம்பர் கொடு, நான் சேவ் பண்ணிக்கிறேன். காலேஜ் பீஸ் லிஸ்ட் வாட்ஸ்அப் பண்றேன் என்று ஷர்மிளா சொல்ல, நான் என்னுடைய கைபேசி என்னுடைய நம்பரை ஷர்மிளாவிடம் கொடுத்தேன். சேவ் செய்த ஷர்மிளா, சரி தரணி, மறக்காம யாராவது இருந்தா சொல்லு, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் என்று ஷர்மிளா சென்றாள். நான் எப்பவும் போல ஷர்மிளாவை வச்ச கண் வாங்காமல் பார்த்து அவள் சென்ற பின் காய்கறி வாங்கி வீடு வந்தேன்.
அன்றிலிருந்து நாங்கள் இரவில் வாட்ஸ்அப் மெசேஜ் செய்து வந்தோம். ஒரு நாள் ஷர்மிளா என்னிடம், டேய் தரணி, நான் ஒன்னு கேட்ட, நீ உண்மைய சொல்லணும், சொல்லுவியா? கேளுங்க மேம். நிஜமா நான் அழகா இருக்கேனாடா? மேம், நான் ஒன்னு சொன்ன, நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். டேய் லூசு, நான் என்ன நினைக்க போறேன் சொல்லுடா. நேரம் அப்போது இரவு 11:10 இருக்கும். உண்மைய சொன்னா வயசு புள்ளைங்க கிட்ட கூட உங்க அழகு ஜெயிச்சிரும். சீ போடா இட்டிலாம் இப்படி பேசுற என்று ஷர்மிளா கூறினாள். ஆனால் அவள் அடுத்தடுத்த மெசேஜ் இன்னும் பேசுடா என்பதை போலதான் இருந்தது. ஷர்மிளா, பாரா சார், இவளோ அழகா வர்ணிக்கிறியே, நீ சொன்னா கேட்க மாட்ட, நீ முதலில் வீடியோ கால் வா என்று மெசேஜ் செய்துவிட்டு உடனே வீடியோ கால் செய்தாள் ஷர்மிளா. வீடியோ கால் அட்டெண்ட் செய்தேன். ஒரு நொடியில் பிரமித்து போனேன். அவள் நைட் பேண்ட் மற்றும் டி ஷர்ட் அணிந்திருந்தாள். அன்று வீடியோ காலில் எங்களின் அரட்டை ஆரம்பிக்க சரியாக அன்றிலிருந்து 10 நாட்கள் கழிந்து இரவு 11 இருக்கும். அக்கம் பக்கத்தினர் தூங்க சென்றதும் அவள் வீட்டிற்கு அழைத்தாள். நானும் என்னுடைய வீட்டிலிருந்து அவள் வீட்டிற்கு சென்று கதவை தட்ட ஷர்மிளா உடனே கதவை திறந்தாள். நான் அப்போது உள்ளே நுழைந்து கதவை தாழிட்டேன். மெல்ல அவள் கண்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க, நான் எனக்கு வேணுமே தரணி, நான் உன்னோட மேம்டா, சொன்னா கேளு என்று சொல்லியபடியே ஷர்மிளா நடக்க, நான் இன்னைக்கு நான்தான் உன்னோட வாத்தியார். டேய் பாவம்ல, நான் விற்றுடா. காஹான் அப்படியா, வாய் மட்டும்தானே சொல்லுது. அப்பொழுது திடீரென பாய இருவரும் சந்தோஷமாக விளையாடினோம்.